காலையில பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள், தொடக்கப்பள்ளினா 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த ஸ்கீமை மதுரையில தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க. அப்போ லான்ச் பண்ணும்போது ஒரு 1500 பள்ளிகள்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு 30,000 பள்ளிகள்ல வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்கீமை. ஸோ அது எப்போ அந்த ஸ்கீம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டது அப்படின்னா 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருக்குவளையில தான் விரிவாக்கம் செய்யப்பட்ட காலை உணவு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. ஒரு 30,000 அரசு பள்ளிகள்ல தொடங்கி வச்சிருப்பாங்க. மறுபடியும் இந்த வருஷமும் இந்த காலை உணவு திட்டத்தை வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. ஸோ அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலை உணவு திட்டமானது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது எப்போ அப்படின்னா இந்த வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி. ஸோ ஜூலை 15 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் காமராஜருடைய பிறந்த தினம். ஸோ காமராஜருடைய பிறந்த தினமான ஜூலை 15ஆம் தேதி இந்த வருஷம் தான் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்லையும் இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ 34,987 அரசு தொடக்க பள்ளிகளில் இந்த காலை உணவு திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ அதன் மூலமா தினசரி டெய்லி பார்த்தீங்கன்னா 20,73,536 குழந்தைகள் வந்து வயிற்று பசியை ஆற்றி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.